அனைத்து புகழும் அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகள் யாவும் ஏக இறைவனாய அல்லாஹ்வுக்கே. ரமலான் மாதத்தின் சிறப்புகள். ரமலான் மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதம் புனிதமானது. ரமலான் மாதம் புனிதமானது. இந்த மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல் எல்லாமே திறக்கப்படுமா. இந்த ரமலான் மாதத்தில் சொர்க்கத்துடைய எல்லா வாசலும் திறக்கப்படும். நரகத்துடைய எல்லா வாசலும் மூடப்படும். சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படும். இந்த ரமலான் மாதத்தில் நரகத்துடைய எல்லா வாயில்களும் எல்லா கதவுகளும் மூடப்படும். சைத்தான்கள் விலங்கெடுப்படுவார்கள். ரமலான் மாதத்தில் சைத்தான்கள் விலங்கெடுக்கப்படுவார்கள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்த எல்லா மனிதர்களும் வெளியேற்றப்படுவார்களாம். இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நன்மை, இந்த மாதத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் நன்மைக்கான கூலி பன்மடங்காக இருக்கும். எல்லா நன்மைகளுக்கும் வானவர்கள் தான் கூலி கொடுப்பாங்களாம். இந்த நோன்பு நாள் நோன்பாளிகளுக்கு மட்டும் இறைவன் சொல்கிறான்னா நான் கூலி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் களிமா சொல்லிட்டா, சஹாத்து களிமா சொல்லிட்டோம்னு சொன்னால் முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாள் நோன்புக்கும் 70,000 ஆண்டுகள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுமா. இந்த மாதத்தில் உம்ரா செஞ்சு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். இப்போ ரமலான் மாதம் புனிதமானது, இவ்வளோ நன்மை நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்று கூட குர்ஆனில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ரமலான் என்ன, அதை பற்றின தெளிவு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா குர்ஆனில் இவங்க சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தில் வாயில்கள் எல்லா வாயிலும் திறக்கப்படும், நரகங்கள் எல்லாம் மூடப்படும், சைத்தான் விலங்கிடப்படுவார்கள். அப்போ இந்த மாதம் சைத்தான் விலங்கிடப்பட்டால் எந்த தீமையும் செய்யக்கூடாது, எந்த தீமையும் நடக்கக்கூடாதுல்ல. நடக்காமல் இருக்குதா? யாரும் பாவம் செய்யாமல் இருக்காங்களா? எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக இருக்குதா? பார்வை தவறாமல் இருக்குதா? உலகத்தில் எங்கேயும் அநியாயங்கள் நடக்காமல் இருக்குதா? கொலை குற்றங்களாகட்டும், கற்பழிப்பாகட்டும், இது எந்த அனாச்சாரங்கள் நடக்காமல் இருக்குதா? இந்த மாதம் நடக்கக்கூடாதுல்ல. சைத்தான்கள் இந்த மாதத்தில் விலக்கிடப்பட்டால் எந்த அனாச்சாரம் நடக்கக்கூடாது. இந்த மாதத்தில் இறக்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கே முஸ்லீம் மட்டும் தான் இருக்கிறாங்களா? எல்லாம் மாட்டு மதம் இருப்பாங்கள்ல. எல்லா மனிதர்களும் இந்த மாதத்தில் யார் இறந்தாலும் எல்லோரும் சொர்க்கம் போய் ஆகணும். ஏன்னா நரகம் மூடப்பட்டாச்சு. நரகம் மூடப்பட்டாச்சுன்னா இந்த மாதம் இறக்கக்கூடிய எல்லாரும், எல்லா மனிதர்களும் மதம் கடந்து எல்லோரும் சொர்க்கம் தானே போய் ஆகணும். அதே மாதிரி இந்த மாதத்தை சொர்க்கத்திலேருந்து நரகத்திலேருந்து எல்லாரும் வெளியேற்றப்படுவாருன்னு சொன்னால் இறைவன் சொல்கிறான் நிரந்தரமானதுட்டான். நரகமும் சொர்க்கமும் நிரந்தரமானதுன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது இந்த மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் களிமா சொல்லிட்டா முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நடைமுறையில் யதார்த்தமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதத்தில் இறக்கக்கூடிய எல்லாருமே சொர்க்கத்து தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. நரகத்தை மூடப்பட்டாச்சுல. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இணைய பொருளோ நிராகரி பொருளோ எந்த பாவம் செஞ்சு எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பாங்கல்ல. அப்போ இந்த மாதத்தை யார் இறந்தாலும் மௌத்தா போனான்னு செய்யணும், நேராக சொர்க்கம் தான். நரகம் மூடப்பட்டது போய் எப்படி? இப்போ நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது, ரமலான் என்ன அப்படின்னு பார்ப்போம். குர்ஆனுடைய சிறப்பையோ குர்ஆனுடைய மாண்பையோ அதோடைய செய்தியோ சிந்திக்கலை. நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவர்.
இந்த வேதம் அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் என்று வரலைங்க. அகிலத்தார் அனைவருக்கும், மதம் கடந்த எல்லா மனிதர்களுக்கும். இந்த வேதம் ஒரு வகுப்பாரு கிடையாது, ஒரு கூட்டத்துக்கு கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கு கிடையாது. இது மனிதர் முழுமைக்கானதுன்னு சொல்கிறான். அப்போ வேதம் பொதுவானது, தூதர் பொதுவானது. அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்கிறான், உண்மை அகிலத்தார் அனைவருக்கும் அருள் கொடையாக வேண்டி அனுப்பவில்லைங்கிறான். நபியை என்ன சொல்கிறான், அகிலத்தார் அனைவருக்கும் அருள் கொடையாக தான். ஒரு சமூகத்தாருக்கோ, ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு இனத்தாருக்கோ நான் அனுப்பலை. மனிதர்கள் அனைவருக்கும் தான் சொல்கிறான். அப்போ தூதர் பொதுவானவர், வேதம் பொதுவானவர், இறைவன் பொதுவானவர். ஆனால் இங்கே பல கூட்டங்களாக பிரிஞ்சு என்னுடைய கடவுள், எங்களுடைய இறைவன், எங்களுடைய மதம், எங்களுடைய தூதர் பிரிச்சுட்டாங்களா இல்லையா? அப்போ வேதம் என்ன சொல்லுது? இது அகிலத்தார் அனைவருக்கும் இல்லையா? சரி, அத்தியாயம் 2:185. ரமலான் காலம் எத்தையதென்றால், ரமலான் மாதம் அல்லது காலம் சரிங்களா, எத்தையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழை கொண்டதாகவும் பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் இறக்கி பெற்றது. நம்ம இது வரைக்கும் பார்ப்போம். அதுக்கெல்லாம் நோம்பு பார்ப்போம். அடுத்த மாதம் 24 அடுத்த கிளாஸில் நம்ம நோம்பு பற்றி பார்ப்போம். இப்போ குர்ஆன் என்ன சொல்கிறேன்? ரமலான் மாதம் எத்தையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும். வழிகாட்டினா என்ன? இம்மைக்கு மறுமைக்கானது. எந்த நோக்கத்தை இறைவன் படைத்தானோ அந்த நோக்கத்தை அறிவதற்காக, உங்களில் செயலால் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தேங்கிறான். மரணத்தை வீச்சுட்டு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இல்லையா? மரணத்தை வீச்சுட்டான், ஆல்ரெடி கொடுத்துட்டான். இப்போ வாழ்க்கையை கொடுத்துருக்கான், காலம் கொடுத்துருக்கான். இந்த காலத்தை நீங்கள் எப்படி வாழணும்? படைப்பின் நோக்கம் என்ன? இறைவன் எந்த நோக்கத்துக்காக படைத்தான் இல்லையா? அப்புறம் இறப்பு ஒன்று இருக்குது, இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு நன்மைக்கான கூலி என்ன, தீமைக்கான கூலி என்ன? இப்போ இந்த வேதம் என்ன செய்யுது? நினைவூட்ட நல்ல உபதேசங்கிறான். இது நினைவூட்டக்கூடியது. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மாவில் நன்மை தீமை பிரித்து அறிவிக்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குல்ல, நியாய உணர்வு இருக்குல்ல, சரி தப்புன்னு அறிவிக்குதா இல்லையா? இதுக்கு மதம் தேவையில்லை, உணர்வு மட்டும்தானே. இந்த நியாய உணர்வுக்கும் நன்மை தீமை பிரித்து அறிகிறதுக்கும் மதம் தேவை கிடையாது, உணர்வு தான். அப்போ அந்த உணர்வை நினைவூட்டக்கூடியது அந்த வேதம் இருக்குது. அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துக்கிறான், நல்ல உபதேசமாகவும் இருக்குங்கிறான். இப்போ மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர் வழிகாட்டியாகவும் இறைவனுடைய படைப்பின் நோக்கத்தை அறியக்கூடியதாகவும் மறுமையின் அந்த பாக்கியங்களை அடையக்கூடியதுக்காகவும் பிரித்தறிவு தெளிவான சான்றிதழை கொண்டு வரான். தெளிவான சான்றிதழ் சொல்கிறான். தெளிவானது குர்ஆன், தெளிவானது, விளக்கமானது, எவ்வித சந்தேகம் இல்லாதது. குர்ஆனை பற்றி இறைவன் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, இந்த வேதம் தெளிவானது, விளக்கமானது, சந்தேகம் இல்லாதது, சகலவித உதாரணம் சொல்லப்பட்டிருக்குங்கிறான். அப்போ மனிதருக்கு தெளிவான விளக்கம் கொண்டதாகவும் பிரித்தறிவிப்பதுமான, நன்மை தீமை பிரித்தறிவிப்பதுமான, உண்மையும் பொய்யும் பிரித்தறிவிப்பதுமான, இம்மையும் மர்மையும் பிரித்தறிவிப்பதுமான, அறிவை ஞானத்தையும் பிரித்தறிவிப்பதுமான, அருளும் பொருளையும் பிரித்தறிவிப்பதுமான, நீங்கள் இணைவிப்பதை விட்டும் இறைவனையும் பிரித்தறிவிப்பதுமான இந்த வேதம் இறக்கி வரப்பட்டது. பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. இப்போ நிறைய குர்ஆனை படிச்சிருக்கோமா, சிந்திச்சிருக்கோமா? நம்ம குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதத்தில் குர்ஆன் ஓதுனா நன்மை. என்ன சொல்கிறாங்க? ரமலான் மாதத்தில் குர்ஆனை ஓதுறது நன்மை, புண்ணியம். அதனால் ஓதிடணும், குர்ஆனை முடிச்சிடணும். நான் ஒரு குர்ஆனை முடிச்சிட்டேன், 2 குர்ஆனை முடிச்சிட்டேன், 3 குர்ஆனை முடிச்சிட்டேன், ஓதி முடிச்சிட்டேன், இதில் நன்மை நினச்சிட்ருக்கேன் இல்லையா? இப்போ தராவியா தொழுவைப்பாங்க. ரம்ஜான் மாதம் முழுக்க 30 நாள் தராவியா தொழுவைப்பாங்க. அந்த 27 நாளில் குர்ஆனை முடிச்சிடணும். எப்படி கடன் ஓதுவாங்க. அப்படி தான் நபி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? நபிக்கு தான் வகி இறங்குச்சு. அப்போ நபி எப்படி சொல்லுவாங்க மக்கள்கிட்ட? நிறுத்தி நிதானம் சொல்கிறான். நிறுத்தி நிதானமாக தெளிவுபடுத்துவீராக, அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, சிந்திப்போருக்கு நல்ல விஷயமாக எடுத்து சொல்லுவீராங்கிறான். அப்போ நபி ஒரு மாதம் இந்த குர்ஆனை முடிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு வகி எப்போ இறக்கப்பட்டுச்சோ அதுலேருந்து அவங்க வாழுங்காலம் வரைக்கும் நல்லா சொல்கிறான். படிப்படியாக சிறுக இந்த குர்ஆனை சிறுக இறக்கணும், படிப்படியாக இறக்கணும், நல்லுறவு பெறுவதற்காங்கிறான். அப்படி தான் நபி சொல்லிக் கொடுத்தாங்க. குர்ஆன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, வேதத்தை அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இறைவனுடைய கட்டளையை படிப்படியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு மாதத்தில் அது 27 நாளுக்குள்ளே குர்ஆனை முடிச்சிடணும். ஒவ்வொருத்தரும் பாருங்கள், பள்ளியாசல் பாருங்கள், நம்ம சொல்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க? அது ஓத ஆரம்பிக்கும் போது கடன்னு ஓதுவாங்க. ஏதாவது புரியுமா? தெளிவு இருக்கா? இறைவன் என்ன சொல்லியிருக்கான்னு புரியுதா? என்ன சொல்ல வரான், என்ன சொல்லியிருக்கான், அதில் ஏதாவது உள்ளட்சம் இருக்கா, பயம் இருக்கா?
அப்போ குர்ஆனை வந்து எப்படி ஓதணும்? ஓதணுமா, உணரணுமா, சிந்திக்கணுமா இல்லையா? இப்போ குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறேன்னா 25:1 அகிலத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பிரித்தறிவுதலை தன் அடியார் மீது இறக்கியவன் பாக்கியமுடையவன். பிரித்தறிதல் சொல்லலாம். கேட்டால் பிரித்தறிய முடியுமா? நம்ம சிந்திக்கணும்ல. கேட்டதை நாம் சிந்திக்கணும், படித்ததை சிந்திக்கணும், உணரணும். இப்போ இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டின்னு சொன்னால் நான் இதைப்படி குர்ஆன் படி தான் நான் வாழணும். நம்முடைய வாழ்க்கை எதுவாக இருந்தது? குர்ஆனாக இருந்தது. அப்போ அகிலத்தார் சொல்கிறான். ஒரு வகுப்பார் சொல்ல, முஸ்லீம் சொல்ல, வேறு எந்த மதத்தையும் சொல்ல, ஒரு கூட்டத்தை சொல்ல, இனத்தை சொல்ல, அகிலத்தார் யாவரையும், மனிதர்கள் யாவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. என்ன அச்சமூட்டி சேவை? காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயம் மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், அச்சமூட்டுங்க, உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் மூழ்கி கிடக்கிறீங்க, பெருமை தேடியும் பொருளை தேடியும் புகழை தேடியும் இந்த உலக வாழ்க்கையிலும் மூழ்கி போய் கிடக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த நாள் வந்துச்சு தான் தவணை வந்தால் முந்த பிந்தம் முந்தாது. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. அப்படிதானே? மரணம் யாருக்கா தெரியுமா? பிறந்த தேதி தெரியும். பிறந்தோடனே தேதி எழுதி வச்சுருவோம், நேரம் எழுதி வச்சுருவோம். ஆனால் அதே மனிதனுக்கு இவன் இந்த நேரத்தில் இறந்துருவான், இந்த நேரத்தில் இறப்பான், இந்த நாளில் இறப்பான்னு எழுதி வச்சுருக்காங்க யாராச்சும்? யாருக்கா தெரியுமா? அப்போ என்னன்னு சொன்னால், காலம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நேரம் என்கிட்ட இருக்குது, பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கை செய்யுங்க. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் என்கிட்ட இருக்குது. அந்த நேரம் வந்துச்சுன்னா தவணை வந்தால் முந்த பிந்தம். மரணத்துக்கு 1000 காரணங்கள் தேடுவாங்க, 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. மரணம் வரும்போது இந்த மரணத்துக்கு காரணம் கேட்பாங்க, காரணம் சொல்லுவாங்க, காரணம் தேடுவாங்க. இறைவன் சொல்கிறான், ஒரு காரணம் இல்லைப்பா, அவன் தவணை முடிஞ்சிச்சு, நான் வீச்ச நேரம் வந்துருச்சு, கைப்பற்றிக்கிட்டேன். சரியா? அப்போ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பிரித்தறிதலை தன் அடியார் மீது இறக்கியவன் பாக்கியமுடையவன். அல்லாஹ் தான் நாடியர் மீது வேதத்தை இறக்கி, தான் நாடியர் மீது வேதத்தை இறக்கி என்னை பற்றி போய் சொல்லுங்கிறான். என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, போய் சொல்லுங்க, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அஞ்சு கொள்ளி சொல்லுங்க, அப்படி படைத்தவனையும் இறுதி நாளையும் அஞ்சு கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி தான் வேதத்தை இறக்குறான். இப்போ வேதம் படிக்கும்போது நமக்கு ஒரு மாற்றம் வரணும், மனமாற்றம் வரணும், உள்ளட்சம் வரணும், பயபக்தி வரணும், நற்சிந்தனைகள் வரணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணுமா இல்லை? நான் வெறும் கேட்குறேன், புண்ணியம் நினச்சிருக்கோம். இப்படி ஓதுனா புண்ணியம், கேட்டால் புண்ணியம். ஓதுனா புண்ணியம் எப்படி ஆகும்? கேட்டால் புண்ணியம் எப்படி ஆகும்? அப்போ இந்த மாதத்தில், இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனை ஓதுனா புண்ணியம், அது கேட்குறவங்களுக்கு புண்ணியம், அப்படியே சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ அல்ல என்ன சொன்ன பாருங்கள். அத்தியாயம் 21:107 நம்ம குர்ஆன் ஆயத்து நிறைய பார்க்குறோம் இல்லையா? அது பார்க்கும்போது ஒரு ஆயத்துக்கு முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுக்கணும். ஏன்னா குர்ஆன் வந்து சிந்தனைக்குரியது, சிந்திக்கிறதுக்காக தான். ஒருத்தர் தனியாக சிந்திக்கணும். வேதம் பொதுவானது, ஞானம் தனித்தன்மையானது. அவர் ஒரு வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை வழிக்கு வழிகாட்டும். அவர் ஒரு வாழ்க்கைக்கான வழியை அந்த ஞானத்தின் மூலமாக அறியலாம். இப்போ வேதம் பொதுவானது தானே, ஞானங்கிறது தனித்தன்மையானது இல்லையா? 21:107 நாம் உம்மை, நபிக்கு சொல்கிறான், நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையாக வேண்டி அனுப்பவில்லை. அகிலத்தாருக்குங்கிறான், முஸ்லீம்க்குன்னு சொல்ல, அகிலத்தாருக்குன்றான். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அருள் கொடையாக வேண்டி அனுப்பவில்லைங்கிறான். சரியா? அப்போ நபி என்ன சொல்கிறாங்கன்னா 21:108 எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருப்பது இதுதான். என்னது? உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், ஆகவே நீங்கள் வழிபடுவீர்களா என்று கேட்பீராக. இதை சொல்ல தான் வந்தாங்க. எத்தனை நபிமார் வந்தாலும், எத்தனை வேதங்கள் வந்தாலும் அதில் கரு என்ன? இறைவன் ஒருவன் தான் சொல்ல தான் வந்தாங்க. கடவுள் ஒருத்தன் தான், படைச்சவன் ஒருத்தன் தான். நபிமார்கள் வந்திருக்கலாம், நிறைய நபிமார்கள் வந்திருக்கலாம், நிறைய வேதங்கள் வந்திருக்கலாம். அந்த கரு ஒன்றே ஒன்று தான். என்ன விஷயம்? படைச்சவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவன் ஒருவன் தான். அவன் இறுதி நாளுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொள்ளுங்கள். இதை சொல்ல தான் வந்திருப்பான் இல்லையா? அப்போ மனிதர்களுக்கு தான் தவிர ஒரு மதத்துக்கு கிடையாது. 17:9 நம்முடைய வகுப்பில் நிறைய குர்ஆன் ஆயத்து சொல்ல காரணமே எல்லாரும் குர்ஆன் எடுத்து படிக்கணும், சிந்திக்கணும், உணரணும். ஓதக்கூடாது. ஓதுனா புண்ணியங்கள், ஓதுனா மந்திரம். சிந்திச்சு விளங்கி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேதம், அது வாழ்க்கைக்கு வழிகாட்டி. 17:9 நிச்சயமாக இந்த குர்ஆன் அவர்களுக்கு முற்றிலும் நல்வழியை காட்டுகிறது. யாருக்கு? மனிதர்களுக்கு. நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு முற்றிலுமாக நல்வழியை காட்டுகிறது. அன்றையும் நல்ல செயல் செய்பவருக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலியின்பால் வழிகாட்டுகிறது. நம்பிக்கொண்டு நல்ல செயல், நம்பிக்கொண்டு அடைச்சது மீது நம்பிக்கொள்வது, இறுதி நாள் மீது நம்பிக்கொள்வது. இறுதி நாள்னா என்ன?
கூலி கொடுக்குற நாள், நம்ம செயலுக்கான கூலி, அது சொர்க்கமும் நரகம் எல்லாம் நம்புகிறோம்ல. மதம் கூட எல்லாம் நம்புகிறாங்கல்ல, எந்த மதமாவது சொல்கிறாங்க சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது, பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படுது, எல்லா நம்பிக்கை இருக்குதானே. அப்போ என்ன சொல்கிறேன், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு முற்றிலும் நல்வழியை காட்டுகிறது, நேரான வழியை காட்டுகிறது. அன்றையும் நல் செயல் செய்வோருக்கு நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலியின்பால் வழிகாட்டுகிறது. இந்த குர்ஆனை படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க உணர உணர நம்ம வழி அறிஞ்சே இருக்கும், நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமா. குர்ஆனுக்கு விளக்கம் தேடக்கூடாது, குர்ஆனில் நம்முடைய வாழ்க்கைக்கான வழியை தேடும். ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன விளக்கம், அது நமக்கு தேவையே இருக்காது. வாழ்க்கைக்கு இந்த ஆயத்தை என்ன உபயோகப்படுது அப்படி குர்ஆன் விளக்கமானதான் சொல்கிறான். குர்ஆனுக்கு விளக்கம் தேடாதீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு விளக்கம் தேடுங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. இப்போ என்னுடைய தேவைக்கு இந்த குர்ஆன் என்ன வழிகாட்டு, இந்த வேதம் என்ன வழிகாட்டு. அப்போ அது பொதுவில் பேச முடியாது, தனித்தனியாக தான் இல்லையா. தனித்தனியாக அவங்களும் நிச்சயம் தனித்தனியாக இந்த குர்ஆனுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி சிந்திக்கிறது, எனக்கு ஒரு துன்பம் இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, ஒரு நோய் இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு எப்படி தீர்வு அப்படின்னு இந்த குர்ஆனில் எப்படி நம்ம விளங்கிக்கிறதுன்னு பார்க்கணுமே தவிர, மொத்தமாக ஒரு குர்ஆன் எடுத்துக்கிட்டு இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. தேவையென்று கேள்வி கேட்காதீங்கிறான், தேவையானது மட்டும், உங்கள் தேவையானது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கேள்வி. அப்போ இந்த குர்ஆனை காட்டுது, நேர்வழி காட்டுது, உங்களுக்கு வாழ்க்கைக்கு நேர்வழி காட்டுது. அத்தியாயம் 21:10 உங்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு வேதத்தை அறிக்கியுள்ளோம். 21:10 உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை அறிக்கியுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் உள்ளது, இனியும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா. இது ஓதுனா புரியுமா, இந்த வசனத்தை ஓதுனா புரியுமா நமக்கு. என்ன கேட்குறான், உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை அறிக்கியுள்ளோம், உங்களிருந்தே ஒரு தூதரை, உங்களிருந்தே ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வேதத்தை அறிக்கியுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் இருக்குங்கிறான். சிந்திக்கணுங்கிறான். குர்ஆன் சிந்தனைக்குரியது, சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும், இறைவன்கிட்ட கேட்கணும், இறைவன்கிட்ட பேசணும், இதுக்கான விளக்கத்தை கொடு இறைவனே, தெளிவை கொடு, என் வாழ்க்கைக்கான வழியை காட்டு இல்லையா. அப்போ உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் உள்ளது, இனியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா, விளங்க மாட்டீங்களான்னு கேட்குறான். விளங்க மாட்டேன் புரியுதா, புரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். விளங்கிக் கொள்ளுங்கள், விளங்காத மீது வேதனை ஏற்படுத்துறேங்கிற, சிந்தித்து உணர்வாக மீது வேதனை ஏற்படுத்துறேங்கிற இது இல்லையா. அத்தியாயம் 38:29 இது ஒவ்வொரு இமாமும் செய்ய வேண்டிய கடமை. என்னது, வேதம் அறிந்தவர்கள், வேதத்தின் அறிஞர்கள் என்ன செய்யணும், இமாமுன்னு சொல்லக்கூடியவங்க, மௌலவி மௌலானா சொல்லக்கூடியவங்க, வேதத்தை அறிஞ்சு என்ன செய்யணும், மக்களுக்கு இப்படி தான் எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து சொல்லி நீங்கள் இப்படி தான் ஒவ்வொரு ஆயத்தை படிங்க, சிந்திங்க, உணருங்கன்னு சொல்லுமே தவிர ஓதுங்கன்னு சொல்லக்கூடாது. ஓதுனா புரியாது. எத்தனை பேருக்கு தெரியும், இன்றைக்கி பள்ளியாசெல்லாம் நிரம்பி ஓடிப்பல. இந்த ரம்ஜானுக்கு ஒரு வாரத்துக்கு 4 நாள், ஒரு வாரத்துக்கு பள்ளியாசெல்லாம் நிரம்பி ஓடியும். ஏன்னா ஆனால் ஒருத்தருக்கும் ஓதுனது புரியாது, கேட்டது புரியாது. ஓதுனாங்க, கேட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். தெளிவுபடுத்தணுமா இல்லையா. இந்த ரம்லான் மாதம் என்னது, உங்களுக்கு பிரித்தறிவுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அவள் பிரித்தறிவிக்கணும்ல, புரிய வைக்கணும்ல, சிந்திக்க வைக்கணும்ல, சிந்தனை தூண்டணும்ல. இப்போ நபி ஒரு மாதத்தை முடிச்சுட்டு போகலையே குர்ஆனை, ஒரு மாதம் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்களா, ஒரு மாதம் நான் உங்களுக்கு குர்ஆனை கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா, இல்லையே. அவங்க வாழுங்காலமெல்லாம் அவங்களுக்கு வகி இறங்க சிறுக படிப்படியாக தெளிவுபடுத்தாங்களா இல்லையா. அப்போ நபியை பின்பட என்ன செய்யணும், அப்படி தானே செய்யணும். அதுக்கு எல்லாம் கேட்பான்ல, உங்களுக்கு தூதர் வரவில்லையா, உங்களுக்கு வேதம் இறக்கப்படவில்லையா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உணர வேண்டாமா கேட்பானா இல்லையா. என்ன கேட்குறான் பாருங்க, 38:29 பாக்கியம் பெற்ற வேதத்தை உன்மீது அருளினோம், பாக்கியம் பெற்ற வேதத்தை உன்மீது அருளி உள்ளோம், அவர்கள் இதன் ஆதாரங்களை கவனித்து ஆய்வதற்காகவும், அவர்கள் யாரு, மனிதர்கள், இதன் ஆதாரங்களை கவனித்து ஆய்வதற்காகவும், அறிவுடையோர் சிந்தித்து உணர்வதற்காகவும். இவ்வளோ தெளிவாக குர்ஆன் பேசுது. ஆனால் ஓதுற நமக்கு புரியுமா, ஓதுனது கேட்டால் புரியுமா, ராகம் போட்டு ஓதிடுறோமா இல்லையா. குர்ஆனை ராகம் போட்டு ஓதுறாங்க. எப்படி ஓதுறோம், யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அது எவ்வாறு ஓத வேண்டுமோ, அப்படின்னா எவ்வாறு பின்பற்ற வேண்டுமோ, சிந்திக்க வேண்டுமோ, உணர்வார்கள் சொல்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும், நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், நான் இதை தான் ஓதுறேன், நான் தொழுகையில் இதுதான் ஓதுறேன்னு தெரியுமா, இதை தான் எனக்கு அசத்து ஓதுறான்னு தெரியுமா, இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியுமா, நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தரையும் குர்ஆன் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் குர்ஆன் இருக்குல்ல, நம்ம சிந்திக்கணுமா இல்லையா. டெய்லி குர்ஆன் எடுத்து படிக்கணும். ஆனால் இந்த மாதத்தில் மட்டும் என்ன செய்வோம், டெய்லி எடுத்து குர்ஆனை ஓத வேண்டியது. நான் 19 ஓதிச்சிட்டேன், 3 குர்ஆனை ஓதிட்டேன், 4 குர்ஆனை ஓதிட்டேன், புண்ணியம் கிடச்சிருச்சு. திருப்பி என்ன செய்வோம், துணி போட்டு பொத்தி வச்சுருவோம், அவ்வளோ முடியும் போது திருப்பி மணியை பண்டிகை நாளுக்கு தான்.
பாருங்கள், பாக்கியமற்ற வேதத்தை உன் மீது அருளினோம், அவர்கள் இதன் ஆதாரங்களை கவனித்து, இந்த குர்ஆனில் இருக்க ஒவ்வொரு ஆயத்தையும் கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் சிந்தித்து உணர்வதற்காகவும் இந்த குர்ஆன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. 39:27 ஒவ்வொரு பயான்லையும் எல்லாரும் சொல்லணும், குர்ஆனை இவ்வளோ ஆயத்தை எடுத்து இந்த ஆயத்தை இப்படி படிங்க, இப்படி சிந்திங்க, இது உணருங்க, தனித்தனியாக உணருங்கன்னு சொல்லுமா இல்லையா? குர்ஆன் ஆயத்து சொல்கிறாங்களா? 39:27 இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். இந்த ஆயத்தை அரபியில் வர நமக்கு தெரியுமா, புரியுமா? இந்த வசனத்தை அரபியில் வர நமக்கு புரியுமா? இதை தான் ஓதுனாரு நமக்கு தெரியுமா? இல்லை அவர் தான் இதான் நான் ஓதிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாரா? இதெல்லாம் அல்லாஹ் இப்படி தான் சொல்கிறான், தூதர் தான் சொல்கிறாங்க, குர்ஆன் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணம் சொல்கிறான். இது குர்ஆன் தெளிவானது, விளக்கமானது, சந்தேகம் இல்லாதது, அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அப்போ எல்லா விதமான உதாரணம், எல்லாத்துக்கும் குர்ஆனில் விளக்கம் இருக்குது, தெளிவு இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது. ஆனால் குர்ஆன் புரியாது விளங்காது சொல்லுவோம். குர்ஆன் புரியாது விளங்காது, அல்லாஹ் சொல்ல விளக்கமானதுன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ்க்கு எதிரானதானே இப்படி சொன்னான்? குர்ஆன் புரியல விளங்கலன்னு சொன்ன அர்த்தம் அல்லாஹ்க்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும், நபிக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணங்களையும், சகல விதமான உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக சிந்திங்கிறான். சிந்தனை யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? இப்படி தான் சிந்திக்க சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது அவரும் தனித்தனியாக உணர்ந்தால் தான். நாம தான் சிந்திக்கணும், தனித்தனியாக சிந்திக்கணும். சிந்திக்கணும்னு அர்த்தம் நான் இறைவன்கிட்ட பேசுன்னு அர்த்தம். எனக்கு தெரியல, இறைவனை நீ சொல்லிக் கொடுத்தா. சிந்தனை தான். யோசனை வேறு. யோசனை கற்பனையில் போகிறது, யூகங்களில் போகிறது. இப்படி தான் இருக்குமோ, அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிறது யோசனை. என் அறிவை கொண்டு யோசிக்குது. சிந்தனைனா பிளாங்காக இருக்கும், என்னென்னு தெரியல. அப்போ அந்த வசனத்தை படிச்சுட்டு நான் சிந்திக்கும் போது இறைவன்கிட்ட பேசுன்னு அர்த்தம். இறைவனே இதுக்கான விளக்கம் கொடு, இதுக்கான தெளிவை கொடு, இது வாழ்க்கையாக்கி கொடுன்னு கேட்கணும். இதுதான் சிந்தனை. 54:22 54 அத்தியாயத்தில் 4 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரே வசனம் 54 அத்தியாயத்தில் 4 இடத்துல என்ன சொல்கிறான்னா, குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டு, இந்த குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமாக எளிதாக்கியிருக்கின்றோம், எனவே சிந்திப்போர் உண்டா? என்ன கேட்குறான்? நம்மள தான் கேட்குறான். இந்த குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமாக எளிதாக்கியிருக்கோங்கிறான். எனவே சிந்திப்போர் உண்டா? உங்களை சிந்திப்போர் உண்டான்னு கேட்குறான். சிந்திக்கிறீங்களா? ஒவ்வொருத்தையும் தனியாக கேட்குறான். உங்களை சிந்திப்போர் உண்டா? ஏன் சிந்திக்க மாட்டீங்க? அப்படியே கேட்டு போயிட்டே இருக்கீங்களே. கேட்டால் போதுமா? போதுனா போதுமா? சிந்திக்க வேணாம். ஏன் சிந்திக்கணும்? நான் அதில் எங்கே இருக்கேன்னு பார்க்கணும். கண்ணாடி பார்த்து நம்ம ஒழுங்குபடுத்திக்கோம்ல. கண்ணாடி பார்த்து ஒழுங்குபடுத்தினா அழகுபடுத்தலாம். கண்ணாடி மேலே நின்று நம்மளை அழகுபடுத்தினா ஒழுங்குபடுத்திக்கலாம். இப்போ கண்ணாடியில் நான் யாருன்னு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த குர்ஆன் கண்ணாடி மாதிரி இதில் ஒழுங்குபடுத்த அழகுபடுத்தலாம். ஒழுங்குபடுத்த என்ன? இதில் நான் எங்கே இருக்கேன்னு தேடணும். இதில் நான் எங்கே இருக்கேன்? இறைவன் சொல்கிற மாதிரி வாழ்கிறேனா? தூதர் காட்டுற மாதிரி வாழ்கிறேனா? இந்த குர்ஆனுக்கு பொருத்தமாக நான் இருக்கிறேனா? இதில் இறைவன் இதெல்லாம் தடுத்துருக்கான், இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறான். எது அலால், எது அறாம்? எண்ணங்கள் அலால் அறாமல் இருக்குல்ல. நம்மனே செய்கிறோம், சாப்பாட்டில் பண்ணி நடிச்சிருக்கோம். பாய் கடைக்கு போனால் அலால், இப்படி பாய் கடைக்கு போனால் அலால் நடிச்சிட்ருக்கோம். இறைவன் சொல்கிறேன், எண்ணங்கள் அலால் ஆறாமல் இருக்குது, பார்வையில் அலால் ஆறாமல் இருக்குது. பார்வையில் நல்ல பார்வை அலால் ஆனது, இறைவன் அனுபவிச்சது. கெட்ட பார்வை ஹராமானது, இறைவன் தடுத்தது. அப்படி இருக்கா இல்லையா? கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம் ஹலாலானது, இறைவன் அனுபவிச்சது. கெட்ட எண்ணம் இறைவன் தடுத்தது, பாவங்க. பேசும்போது ஹலாலான பேச்சு பேசுகிறோமா, ஹராமான பேச்சு பேசுகிறோமா? என்னது? பொய் சொன்னால் அது ஹராம், புறம் பேசுனா ஹராம், தோல் சொன்னால் அது ஹராம், உண்மைக்கு புறம்பாக பேசுனா ஹராம். அப்படி தானே? நமக்கு தெரியுமா அது ஹராம்? தெரியுமா? நான் பொய் தானே சொல்லிட்டு என்ன பெரிய விஷயமா? அது ஹராம் சொல்லலாம், தடுக்கப்பட்டது. பொய் சொல்கிறது தடுக்கப்பட்டது. உண்மை பேச ஹலால், உண்மை பேசுங்கிறான். நன்மை பேசுகிற ஹலால், நியாயத்தை பேசுகிற ஹலால், சத்தியத்தை பேசுகிற ஹலால், நீங்கள் வாழ்ந்ததை பேசுகிற ஹலால். நீங்கள் வாழாத சொல்லாதீங்க, ஆனால் வாழ விருப்பத்தோடாச்சும் பேசுங்க. அப்போ எண்ணங்கள் ஹலால் ஆறாமல் இருக்குது, பார்வையில் ஹலால் ஆறாமல் இருக்குது, வார்த்தையில் ஹலால் ஆறாமல் இருக்குது, செயலில் ஹலால் ஆறாமல் இருக்குது. நான் நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும். இதெல்லாம் குர்ஆன் படித்தா தானே புரியும், குர்ஆனை சிந்திக்க தானே புரியும். அப்போ கண்ணாடியில் எப்படி பார்த்து நம்ம ஒழுங்குபடுத்திக்கிறோமோ, அழகுபடுத்தணும். அழகுபடுத்தினா பெருமை கொள்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், அதில் நம்ம மற்றவங்களை குற்ற குறைய பார்ப்போம். ஒழுங்குபடுத்தினா என்ன? இதில் நான் எங்கே இருக்கேன், இந்த குர்ஆனில் நான் எங்கே இருக்கேன்.
சரியா இருக்காண்ணா. ஏன்னா தனித்தே படித்தோம் தனித்தே கைப்பிடிக்கிறோம் சொல்கிறாங்க. அவங்கள தனித்தே படிப்போம், அவங்க கூட யாரும் வரப்போதில்லை. வருவாங்களா? நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய மனைவியோ, நம்ம பிள்ளைகளோ, கணவனோ, உறவுகளோ வருவாங்களோ? வரமாட்டாங்க. சரி, நான் யாரை பின்பற்றினேன்? நான் இந்த இமாமை பின்பற்றினேன், இந்த ஆலிமை பின்பற்றினேன், இந்த தலைவரை பின்பற்றினேன். வருவாங்களா? வரமாட்டாங்க. அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. என்ன சொன்னால், நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு, நீங்கள் செய்த தீமை உங்களுக்கு. யாரு சும்மா யாரும் சுமக்க முடியாது. நாளைக்கு யாரும் சிபாரிசு கிடையாது. நம்ம சிந்திக்காமல் உணராமல் வழியை பின்பற்றிட்டு நாளைக்கு அல்லா கிட்ட போயிட்டு, நான் இறைவனே இவங்க தான் சொன்னாங்க, நான் கேட்டேன், இப்படி தான் நடந்தேன் சொல்ல முடியுமா? நீங்கள் சிந்திக்கும் போது நீண்ட ஆயில கொடுக்கலையான்னு கேட்பான். சிந்திக்கும் போது நீண்ட ஆயில கொடுக்கவில்லையான்னு கேட்பான். உங்கள் தூதர் வரவில்லையா? வேதம் கொடுக்கப்படவில்லையா? ஏன் சிந்திக்கலேன்னு இல்லையா? அப்போ நாம் யாரை பின்பற்றணும்? இறைவனை பின்பற்றணும், தூதரை பின்பற்றணும். அது எப்படி பின்பற்றுறது? மனசாட்சியை பின்பற்றதா தூதரை பின்பற்றணும். அங்கே வேதம் அறிவிக்கப்படுது, உணர்வு அறிவிக்கப்படுது. வர நபிமாரெலாம் என்ன சொன்னாங்க? நபிமார் என்ன சொன்னாங்க? வேதத்துக்கு திருப்பினாங்க, ஈரோடு பக்கம் திருப்பினாங்க, மனசாட்சி பக்கம் திருப்பினாங்க. நியாய உணர்வை பின்பற்றுங்கன்னாங்க, கதைகளை பின்பற்ற சொல்ல. சரியா? அப்போ அதே 54 22 அதில் 4 இடத்துல வருது, படிச்சுங்க. குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமாக எளிதாக்கி இருக்க வேண்டும். எனவே சிந்திப்போர் உண்டா? உங்களை சிந்திப்போர் உண்டான்னு கேட்குறான். எத்தனை பேர் குர்ஆன் ஓதுனாலும் அல்லாஹ் கேட்குறேன், நீங்கள் சிந்திப்போர் உண்டா? நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? ஆராய மாட்டீங்களா? இதே பூட்டு போட்டுக்கான்னு கேட்குறானா இல்லையா? சிந்திப்போர் உண்டா? இப்போ ஒரு பள்ளியாசில் இத்தனை பேர் தொழுகிறான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஆயத்தை ஓதுறாங்கன்னு வச்சுங்க. அதே 100 பேர் தொழுகிறாங்க, 500 பேர் தொழுகிறாங்க. இப்போ இமாம் அதை ஓதுறாரு, இந்த ஆயத்தை ஓதுறாரு, நமக்கு தெரியுமா? இப்போ அல்லாஹ் கேட்குறான், என்ன கேட்குறான்? குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டு நிச்சயமாக எளிதாக்கிட்டோம், எனவே சிந்திப்போர் உண்டா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இமாம் சொல்ல நமக்கு தெரியுமா, புரியுமா? இதை தான் சொல்ல நமக்கு தெரியுமா? ஆனால் அவர் ஓதிட்டு போயிடுவார். ஆனால் இறைவன் கேட்குறான், சிந்திப்போர் உண்டா? 47 24 இந்த மாதத்துடைய சிறப்பு என்னென்னா, மாதம் சிறப்பு இல்லை, வேதம் தான் சிறப்பு. வேதத்தை சிந்திக்கணும், குர்ஆனை சிந்திக்கணும். குர்ஆனை சிந்திக்க தவறிட்டு, உணர தவறிட்டு, வெறும் மந்திர மாதிரி ஓதிட்டு அதில் புண்ணிய கிடைக்கவே கிடைக்காது. 47 24 அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? என்ன கேட்குறான்? அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? என்ன, எப்படி ஆராயிறது? சிந்திச்சாதான் ஆராய முடியும், அதை உணர்ந்தாதான் ஆராய முடியும். அது படிக்கணும், நம்ம மொழியில் படிக்கணும். அவர் ஒரு மொழியில் எளிதாக கேட்கணும்னு சொல்லணும் இல்லையா? உங்களுடைய மொழியில் எளிதாக்கியதெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தான். குர்ஆன் அரபியில் இருந்துச்சா, நபியுடைய மொழியில் இருந்துச்சா, நபியுடைய தாய்மொழி அரபி, அந்த சமுதாயத்தோட மொழி அரபி. அப்போ அவர் விளங்கிக் கொள்வதற்காக அவருடைய மொழியில் இறக்கிறேங்கிறாங்க. உங்களுடைய மொழியில் எளிதாக்கியெல்லாம் அவர் விளக்கி சொல்வதற்காக. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது? அரபி அல்லாத வேற மொழியில் இறக்கியிருந்தா இவர் அரபியில் இருந்திருக்கக்கூடாதா? எங்களை விலங்குலேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மக்கள். அதனால அவங்களுடைய மொழியிலே இறக்கிறேங்கிறான். அவர் ஒரு மொழி எளிதாக்கிறேங்கிறான். அத்தியாயம் 14 4 அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் வரலாறுல அவர் ஒரு மொழியை நாம் எளிதாக்கியிருக்கோங்கிறான். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? உணர்வுன்னு இருக்கு. மொழிக்கெல்லாம் தாய் எது? உணர்வு தானே. உணர்வு தான் நம்ம மொழியை நம்ம மொழிபெயர்க்கிறோம். அப்போ நம்முடைய உணர்வு வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ சிந்திச்சா மட்டும்தான். எந்த மொழியில் இருக்கோ அவங்க மொழி தான் படிக்கணும். யார் யாருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் வேதம் வந்துச்சுன்னா அந்த வேதத்தை அப்படி தான் சிந்திச்சு உணர முடியுமே தவிர வேறு மொழியில் நம்ம சிந்திக்க முடியாது. ஓதிட்டே போயிடலாம், கேட்டே போயிடலாம், அது புண்ணியம் ஒன்றும் கிடையாது. அவர் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்கள் இதயங்களை அவர் வீடு பூட்டு போடப்பட்டுள்ளவான்னு கேட்குறான். எப்படி கேட்குறாப்பா? ஏன் நீ சிந்திக்கவே இல்லையேப்பா, இந்த வேதத்தை சிந்திக்கவே இல்லையே, ஆராயவே இல்லையே, உணரவே இல்லையே, அதுலேருந்து தெரிஞ்சிக்கவே இல்லையே, அதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க பாருங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க பாருங்க. அத்தியாயம் 57 59 21 59 21 நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால், இந்த வசனத்தை கவனமாக கவனிங்க. எப்படி? நாம் ஒரு மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அல்லாஹ்வின் பயத்தினால் அது நடுங்கி பிளந்து போவதா காண்பீர். உதாரணம் சொல்கிறான். குர்ஆனில் பல உதாரணங்கள் சொல்கிறான். குர்ஆன் வந்து உதாரணங்கள் சொல்லப்படுது, எச்சரிக்கை செய்யப்படுது, உபதேசங்கள் சொல்லப்படுது, வரலாறில் படிப்பினை இருக்குது. இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், படைப்பின் நோக்கத்தை அறிவிக்கிறான், தன் ஆற்றலை பற்றி அறிவிக்கிறான், தன் ஞானத்தை பற்றி அறிவிக்கிறான், தன் இறக்கத்தையும் தன்னுடைய பண்புகளை பற்றி அறிவிக்கிறான். இவ்வளோ அறிவிக்கிறான். இதெல்லாம் குர்ஆன் படித்தா தான் புரியும், சிந்திச்சா மட்டும் தான் புரியும். என்ன சொல்கிறான்? நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்போம். மலைன்னா புரியும், மலை தெரியுதா? மலை எவ்வளோ பெரிய உறுதியானது.
பார்க்குற சுற்றிலும் எவ்வளோ மலைகள் இருக்குது உலகத்தில், அவ்வளோ உறுதியானது. அந்த உறுதியான அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கிருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிருச்சுன்னு சொன்னால் அது பயத்தில் நடுங்கி பிளந்து போயிருக்குமா. அது என்ன கேட்குறான் அல்லாஹ்? அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான்? மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அல்லாஹ்வின் பயத்தினால் அது நடுங்கி பிளந்து போவதா நீ காண்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணை நாம் உங்களுக்கு விளக்கிக்கிறோம். என்ன அர்த்தம்? என்ன புரியுது இப்போ நமக்கு? ஒரு மலையின் மீதே இந்த குர்ஆன் இறங்குச்சுன்னா அது தூத்தல் ஆயிருக்கும், நடுங்கி கலந்து போயிருக்கும். உங்கள் இதே நடக்கவில்லையான்னு கேட்குறான். இப்போ புரியுதா? விளக்கம் புரியுதா? நீ உங்கள் இதே நடக்கவில்லையா? படித்தா தானே நடக்கும், குர்ஆனை சிந்திச்சா தான் நடக்கும், விளங்கினா தானே நடக்கும். நம்ம படிக்கவே இல்லையே, சிந்திக்கவே இல்லையே, உணரவே இல்லையே, கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்டால் புண்ணியம், ஓதுனா புண்ணியம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இதெல்லாம் எங்கள் குர்ஆன் எங்கே இருக்குது? எங்கேயாச்சும் இருன்னு சொல்லியிருக்கானா? குர்ஆன் ஒரு எழுத்துக்கு நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அது கேட்டால் நன்மை, ஓதுனா நன்மை. எப்படி நன்மையாகும்? இவன் எப்படி கேட்குறான்? குர்ஆனை மலையின் மீது இறக்கி வச்சுதா அது அல்லாஹ்வுடைய பயத்தினால் அஞ்சு நடுங்கி பிளந்து போயிருக்குன்னு சொல்கிறானே, உங்கள் இதே நடுங்கவில்லையான்னு கேட்குறான். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னான்? மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். இதுக்கு உதாரணம் அப்படி தானே? மலையே நடுக்குதுப்பா, இதே நடுக்கலையா? உனக்கு பயம் வரலையா இன்னும்? கேட்கானா இல்லையா? அப்போ இந்த மாதம் என்ன? குர்ஆன் இறங்கின மாதம். குர்ஆன் சிறப்பா, மாதம் சிறப்பானா? குர்ஆன் தான் சிறப்பு. அப்போ குர்ஆனை சிந்திக்கணுமா இல்லையா? உணரணுமா இல்லையா? குர்ஆனை சிந்திக்கல, உணரல, நாங்கள் செய்கிறோம், நாங்கள் தொழுதுட்டோம், நாங்கள் குர்ஆனை ஓதிட்டோம், 10 வாட்டி ஓதிட்டோம், 5 வாட்டி ஓதிட்டோம், குர்ஆனை முடிச்சிட்டோம், எனக்கு புண்ணியம் கிடச்சிருமா? அதில் என்ன இருக்குன்னே தெரியலையே. ஒரு ஒரு வாகனத்தில் என்ன, ஒரு 12 வாகனம் இருக்குது, அதில் 12 வாகனம் இல்லையா? 12 வாகனத்தில் ஒரு வாகனத்தில் என்ன செய்யுது? ஒரு பார்சல் வருது. அதில் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குது, சரியா? அப்படியே செய்யுது, நடுவில் ஒரு வாகனத்தில் கொண்டாந்து அதை கொடுத்துட்டாங்க, அந்த பொருளை கொடுத்துட்டாங்க. அந்த பொருள் விலை மதிக்க முடியாதுன்னு தெரியும், அது பெரிய வைரக்கற்கள் இருக்குது, இல்லை விலை மதிக்க முடியாது. நம்ம பொருளை பார்க்கல, இந்த வாகனத்தில் தான் வந்துச்சு, இந்த வாகனத்தில் தான் வந்துச்சு, இவர் தான் கொண்டாந்தார், என்ன கொண்டாந்தார், என்ன கொடுத்தாரு, அதை சிரிக்கல. அது கடந்து போயிடுச்சு, அந்த வாகனம் கடந்து போயிடுச்சு, அந்த மாதம் கடந்து போயிடுச்சு. நான் கொடுத்தது என்ன? விலை மதிக்க முடியாது, வைரம் இருக்குல்ல, விலை மதிக்க முடியாதுல்ல. அப்போ சொன்னால் இறைவன் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அதை படிக்கல, சிந்திக்கல, உணரல. ஆனால் வந்த மாதத்தை மட்டும் ரமலான் மாதத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். பிறந்தா ரமலான், பிற முடிஞ்சுன்னா ரம்ஜான், அப்படிதானே? பிறந்தா ரமலான், பிற முடிஞ்சா ரம்ஜான் பண்டிகை சடங்காகிட்டு இருக்கோம். அப்போ என்ன கொண்டாந்தாங்க, என்ன கொடுத்தாங்க, நபி என்ன கொண்டாந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, என்ன கொடுத்தாங்க, நம்ம எதை சிந்திச்சோம்? 25ல் 30ல் நபி என்ன சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? அத்தியாயம் 25ல் 30, என்னுடைய இறைவனே, என்ன சொல்கிறாங்க? என்னுடைய இறைவனே, நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார் என்று தூதர் கூறுவார். பயமா இல்லை? உள்ளச்சம் வரல? வரணும்ல? தூதர் என்ன சொல்லுவாங்களாம் அல்லாஹ் கிட்ட? என்னுடைய இறைவனே, என் சமூகத்தார், என்னுடைய உம்மத்து சொல்கிறோம்ல, நம்ம நபியோட உம்மத்து என்ன சொல்கிறாங்க? எல்லா நபிக்கும் இல்லை, நம்ம முகமது நபிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, உம்மத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம உம்மத்துக்காக அவங்க துவா வச்சுருக்காங்க, அதனால் துவா செஞ்சு நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு அமைச்சிருவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? குர்ஆனில் என்ன சொல்லப்படுது? நபி என்ன சொல்லுவாங்க? என்னுடைய இறைவனே, நிச்சயமாக என் சமூகத்தார், என்னுடைய உம்மத்து இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார் என்று தூதர் கூறுவார். பயப்படணும். தூதர் சாட்சி சொல்லுவாங்க, இறைவனே நீ எதை என்னை அறிவிச்சியோ நான் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், நீ எனக்கு என்ன சொன்னியோ அதை சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஆனால் அவங்க புறக்கணித்து ஒதுக்கிட்டாங்க, அதை அவங்க சிந்திக்கலை, கவனிக்கலை, உணரலை. இப்போ இந்த மாதம் என்ன சொல்கிறாங்க? புனித மாதம். இந்த மாதத்தில் சொர்க்கத்துடைய கதவுகள்லாம் திறந்து வைக்கப்படும், நரகத்துடைய கதவுகள்லாம் மூடப்படும், சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். ஏன்னா இந்த மாதம் ஒவ்வொரு இரவுலையும் நரகத்தில் எல்லாரும் மனிதர்கள் வெளியேற்றப்படுவார்கள். இந்த மாதத்தில் உம்ரா செஞ்ச ஹஜ்ஜுடைய நன்மை உண்டு. இந்த மாதத்தில் நோன்பு நோட்டுகளுக்கு என்ன செய்யணும்? 70,000 ஆண்டுகளுடைய நரக வேதனை தடுக்கப்படும். இதெல்லாம் குர்ஆனில் எங்கே இருக்குது? என்ன குர்ஆனில் இருக்கா? சொல்லவே இல்லையே. குர்ஆன் என்ன சொல்லப்படுது? மாதிரி குர்ஆன் நீங்கள் சிந்திங்கிறான், உணருங்கிறான், அதுபடி வாழுங்கிறான், இது வாழ்க்கைக்கு வழிகாட்டிக்கிறான்.
ரமான் எத்தேது என்றால் அதுதான் மனிதனுக்கு தெளிவான சான்றிதழை கொண்டதாகவும் பிரித்தறிவுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. குர்ஆனை ஓதாமல், உணராமல், சிந்திக்காமல், உணராமல், அப்படி வாழாமல் நம்ம சரி எந்த ஒரு அமலாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? நம்ம தொழுகிறோம்ல, தொழுகிறாங்களே 5 வேளை தொழுகும் போது நான் இதை தான் ஓதுறேன்னு தெரியுமா? இந்த சூறா தான் ஓதுறேன், நான் என்ன ஓதுறேன்? இறைவன் எனக்கு சொன்னதை நான் அவன்கிட்ட திரும்பி சொல்கிறேனா? அப்படி வாழ்கிறேனா? ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறோம். நாளைக்கு எல்லாம் கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். யாரெல்லாம் வழி கெடுத்தாங்களோ, யாரெல்லாம் வழியை நான் பின்பற்றணுமோ எல்லாத்தையும் சாட்சி கொண்டு வருவானா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? நரகத்திலிருந்து வெளியேற்றிடுவானா, இந்த நாளில் நரகத்திலிருந்து இல்லாமல் வெளியேற்றுவான்னு சொல்கிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு இந்த நெருப்பு தீண்டாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி எல்லாம் வந்து களிமா சொன்னவங்கள என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் நரகத்தில் போடுவான், அப்புறம் சொர்க்கத்தில் போட்டுருவான் அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான்னா 2:80 81 2:80 இன்னும் ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாவிடம் வந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறார்களா? அப்படியாயினும் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மீறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாதே அல்லாஹ் சொன்னதாக கூறுகிறீர்களா என்று கேளும். நீங்கள் அல்லாஹ் மீதும் தூதர் மீதும் குர்ஆன் மீதும் உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறான். அல்லாஹ் சொன்னான், இது தூதர் சொன்னாங்க, வேதம் சொல்லியிருக்கு. சொல்லப்படாத சொன்னதாக சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய் அது எவ்வளோ பெரிய பாவம் அது. என்ன சொல்கிறான்ல, இன்னும் ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது. களிமா சொன்னால் சொர்க்கம், அப்படிதானே? முஸ்லீம் பேர் வச்சா சொர்க்கம். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய மூதாதைகள் முஸ்லீமாக தான் நானும் சொர்க்கம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்படியா? நான் நல்ல அமல் செய்கிறேன், 5 வேளை தொழுகிறேன், அப்படி அதில் சொர்க்கம் போயிடுமா? என்ன சொல்கிறான்ல, யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோங்கிறான். நல்ல செயல் நம்மள இருக்கா, நல்ல எண்ணம் தான் நல்ல செயல் வரும், உள்ளட்சம் தான் நல்ல எண்ணம் இருக்கும். அப்போ ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாவிடம் வந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறார்களா? நான் அப்படியே உறுதிமொழி கொடுத்துறான்னு கேட்குறேன். அப்படியாயினும் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மீறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக கூறுகிறீர்களா என்று கேளும். கொஞ்சமாச்சு பயப்படணும். அல்லாஹ் பற்றி பேசும்போது பயப்படணும், நபி பற்றி பேசும்போது பயப்படணும், குர்ஆனை பற்றி பேசும்போது பயப்படணுமா இல்லையா? இன்றைக்கி மீடியாவில் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயமே இல்லை. எதுக்கு அவங்க உள்ளத்தில் பயப்படணுமா இல்லையா? நம்ம இது சரியாக தான் சொல்கிறோமா, கேட்டதான் சொல்கிறோமா, எப்படி கேள்விப்பட்டதான் சொல்கிறோமா? சைத்தான் யார் மீது இறங்குறான்னு தெரியுமா? எல்லாம் சொல்கிறான், சைத்தான் யார் மீது இறங்குறான்னு சொல்லட்டுமா? கேள்விப்பட்டதெல்லாம் போடுறான்னு சொல்லு. அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் நபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் இப்படி தான் சொல்லுது, அல்லாஹ் இப்படி தான் சொல்கிறாங்க. அதை போய் சொன்ன உடனே நம்ம கேட்டு என்ன செய்யணும்? அது குர்ஆனில் பார்க்கணும், இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஆதாரமாக இருக்கணும்ல, இருக்குதா? உங்களுக்கு குர்ஆன் ஒவ்வொருத்தரும் தனியாக சிந்திக்கணுமா இல்லையா? இவ்வாறே எவர் தீமை சம்பாதித்து அதற்கு குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோ நரகவாசிகள் அவர் என்றும் தங்கியிருப்பார். எப்படி? நரகத்துக்கு போய்ட்டு அவ்வளோதான், மீளலாம் முடியாது. இருன்னு சொல்கிறான். எவர்கள் தீமையை சம்பாதித்து பாவம் சம்பாதிச்சு அதை குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோ நரகவாசிகளே அவர் அதில் என்றென்றும் இருப்பார்கள். வெளியேறது சான்ஸே கிடையாது. அதே மாதிரி மேலும் எவர் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர் அங்கு என்றென்றும் இருப்பார்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? கொஞ்ச நாள் எல்லாம் நரகத்தை போனால் திரும்பி சொர்க்கத்துக்கு கொண்டாந்துருவான். அல்ல அப்படி சொல்லலையா? அல்ல ஓட்டினா போனதான், சொர்க்கம் போனால் நரகம் போனதான், திரும்பி வெளியேறதுலாம் கிடையாது. அங்கே பாவமன்னிப்பும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது. வாழுங்காலங்களில் தான் பிரார்த்தனையும் பாவமன்னிப்பெல்லாம். இறந்ததுக்கப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கப்புறம் மாற்ற முடியுமா? அத்தியாயம் 6:153 நபி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே என்னுடைய நேரான வழியாகும். இது இந்த குர்ஆன், இதுவே என்னுடைய நேரான வழியாகும். ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இதர வழியில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். குர்ஆனை படிங்க. நான் குர்ஆனை தான் எனக்கு இறைவன் ஏதோ அறிவிச்சானோ அதை நான் கூட சொல்லிட்டேன். நீங்கள் சிந்திங்கிறேன். நீங்கள் சிந்திங்க. என்ன சொல்கிறாங்க? இதுவே என்னுடைய நேரான வழியாகும். ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இதர வழியில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்துவிடும். எவை? இதர வழிகளை. இந்த குர்ஆனை தவிர எதை பின்பற்றினாலும் நீங்கள் பிரிஞ்சு போயிடுவீங்க, பல கூட்டங்களாக மாறிடுவீங்க. இதுதானே? அப்படி தானே பிரிஞ்சு கிடக்க. நீங்கள் எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது.
நான் அல்லாஹ் தான் நம்புகிறேன், நான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன், நான் வேதத்தை ஏற்றுக்கொண்டேன், நபியை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பல கூட்டங்கள அவங்க ஒரு வழிமுறை வச்சுக்கணும் இல்லையா? என்ன காரணம்? சத்தியத்தை விட்டதுனால, சிந்திக்காதனால, உணராதனால. ஒரு இறைவனை ஏற்றுக்கிட்டாச்சு, ஒரு வேதத்தை ஏற்றுக்கிட்டாச்சு, ஒரு நபி ஏற்றுக்கிட்டாச்சுன்னு ஒரு கூட்டமாக தானே இருக்கணும். பல கூட்டம் எப்படி வந்துச்சு? 6:159 6:159 அந்த 6:153 153 லிங்க் பண்ணி வச்சு, எவர்கள் தங்களுடைய நேர்வழியிலிருந்து பிரிந்து, தங்களுடைய மார்க்கத்தை விட்டு பிரிந்து, எவர்கள் தங்களுடைய நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ அவரோட உங்களுக்கு எவ்வித சம்மந்தம் இல்லைங்கிறான் அல்லாஹ். நபிகிட்ட சொல்கிறான், யார் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்களோ, தனித்தனி கூட்டம் ஆகிட்டாங்களோ அப்படி சொன்னால், எவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ அவருடன் உமக்கு எவ்வித சம்மந்தம் இல்லை. அவர்கள் விஷயமெல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவர் செய்து கொண்டிருந்த குற்றத்திற்காக குற்றங்களை பற்றி பின்னர் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான். நான் பார்த்து கேட்குறான். ஏன்னா வேதத்தை தவற விட்டாச்சு, சிந்திக்கலை, உணரலை. ஆனாலும் இதுவும் நபி தான் சொன்னாங்க, இதுவும் தூதர் தான் சொன்னாங்க, இதுவும் அல்லாஹ் தான் சொன்னாங்க. சரி, பல கூட்டங்களாக மாறியாச்சு. ஒரு இறைவன் தானே, ஒரு வேதம் தானே, ஒரு நபி பின்பற்றும் போது ஒரே கூட்டமாக தானே இருக்கணும். ஏன் பல கூட்டங்களாக மாறணும்னா, அதெல்லாம் சொன்னால் அவர் வேத ஞானம் கிடைத்த பின்னர் போராமை காரணம்னு பிரிந்து போகலைங்க. குர்ஆனில் பல இடங்களில் வருது, வேத ஞானம் கிடைத்த பின்னர் ஒரு போராமை காரணம்னு பிரிந்து போகலை. போராமை தான் இல்லையா? 10:17 ஒவ்வொரு வசனமும் எச்சரிக்கையாக இருக்கும், உபதேசமும் இருக்குது. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பணிந்தவர்களுக்கு உபதேசம், நிராகரிப்பவர்களுக்கு எச்சரிக்கை. அல்லாஹ் மீது பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய அத்தாட்சிகளை, அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுபவன், இவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள், அநியாயம் செய்பவர்கள் யார்? பாவம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார்கள். எது பாவம்? அல்லாஹ் மீது பொய் சொல்வது, தூதர் மீது பொய் சொல்வது, வேதத்தின் மீது பொய் சொல்வது. அப்படி அல்லாஹ் மீது பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுவான், அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுவான், இவர்களை விட மிக அநியாயம் செய்பவர் யார்? பாவம் செய்வர்களை நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியடைய மாட்டான், வெற்றி செய்ய விட மாட்டான். சரியா? அவர் வெற்றியடைய மாட்டான்னு சொல்கிறான். அப்போ எது? அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொன்னான், இது நபி சொன்னாங்க, இது வேதம் சொல்லப்பட்டிருக்கு, காட்டணும், தெளிவாக வேதத்தை காட்டணும், சாட்சி காட்டணும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அத்தியாயம் 18:27 இன்னும் உங்களுடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வகியாக வழிகாட்டுதலை அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. அப்படி உமக்கு எது வகையாக அறிவிக்கப்படும் எடுத்து சொல்லுங்கிறான். உங்களுடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வகியாக அருளப்பட்டதை எடுத்து சொல்லி வருவீராக. அவனுடைய கட்டளை மாற்றக்கூடிய எவரும் இல்லை. இன்னும் அவனை என்று பொருளிடம் எதையும் காண மாட்டீர். நான் சொல்லியிருக்கேங்கிறான், இது தவிர எதையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அவனன்றி பொருளிடம் காண மாட்டீர் இல்லையா? அதனால் வேதம் பொதுவானது, இறைவன் பொதுவானவன், நபி பொதுவானவர், யாருக்கானவும் கிடையாது. அல்லாஹ்னா முஸ்லீம்களுக்கு மட்டும், நபினா முஸ்லீம்களுக்கு மட்டும், குர்ஆன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும், அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்கிறாங்க? 2:62 அத்தியாயம் 2:62 மூமின்களாயினும், மற்ற மொழிபெயர்ப்பில் மூமின்கள் போட்டிருக்கும். சரியா? இந்த குர்ஆனில் நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபியன்களாயினும், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ் மீதும், அதாவது ஓர் இறைவன் மீதும் நம்பிக்கை கொண்டு, ஓர் இறைவன் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கை கொண்டு நன்மையான செயல் செய்கிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயமாக அவருடைய இறைவனத்தில் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமில்லை, துக்கப்பட மாட்டார்கள். இங்கே ஏதாவது சடங்கு இருக்கா? ஏதாவது மதம் இருக்கா? அந்த வசனம் திருப்பி படித்து பாருங்கள். யார் அது நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபியன்களாயினும், யாராவது எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு, இதுதான் தொழுகை, இதுதான் இறைவனை வழிபடுறது. அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இறைவனத்தில் நற்பலன் உண்டு. நிச்சயமாக அவர்களுக்கு யாதொரு பயமில்லை, துக்கப்பட மாட்டார். நம்ம உள்ளட்சம் தான் தக்குவா, உள்ளட்சம் தான் அல்லாஹ்வுடைய அடையாளம் உள்ளதாகும். எங்கே பாவம் புண்ணியம் இருக்குதோ அங்கே தான் தேடணும். நான் புண்ணியத்தை தேடி போகிறேன், புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறேன், பாவத்தை கழிக்கிறதுக்கு பரிகாரம் பண்ண போகிறேன். பாவம் புண்ணியம் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது, எண்ணங்களில் தானே இருக்குது, செயலில் தானே இருக்குது, பேச்சில் தானே இருக்குது. அப்போ நல்ல எண்ணமாக இருந்தால் அது புண்ணியம், கெட்ட எண்ணம் தான் பாவம். நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல் அது புண்ணியமாக இருக்குது. கெட்ட எண்ணம், கெட்ட பேச்சு, கெட்ட செயல் அது பாவமாக இருக்கும். இப்போ பாவம் புண்ணியம் இங்கே இருக்கும்போது
நான் புண்ணியத்தை தேடி போனால் எங்கே புண்ணியம் கிடைக்கும்? நான் இந்த ஊருக்கு போனால் புண்ணியம் கிடைச்சிரும், அங்கே போனால் எல்லா பாவத்தையும் கழிக்கப்படுமா? உள்ளத்தில் அறிவித்ததை பின்பற்றாத வரைக்கும் எப்படி பாவம் முடியும் தெரியும். 57:16 நீ குர்ஆனை பற்றி தான் பார்க்குறோம், குர்ஆனுடைய சிறப்பு தான் பார்க்குறோம். நிறைய வசனங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், எழுதி வச்சுக்கங்க. திரும்பி வீட்டில் போய் திரும்பி படித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். இறைவன்கிட்ட கேளு, இறைவன்கிட்ட பேசு, இறைவன் நம்மகிட்ட பேசு, அப்போ தான் புரியும். 57:16 நம்பிக்கொண்டார்களே அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கி உள்ள உண்மையானதையும் நினைத்தால் அஞ்சு நடுக்கும் நேரம் வரவில்லையான்னு கேட்குறான். இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? எச்சரிக்கை செய்கிற மாதிரி இல்லை. நம்பிக்கை கொண்டார்களே, நாங்கள் நம்பிக்கொண்டோம்னு சொல்கிறீங்களே, நாங்கள் முஸ்லீமே, நாங்கள் நம்பிக்கொண்டுருவோம், நாங்கள் களிமா சொல்லிட்டோம், நாங்கள் சகாதத் சொல்லிட்டோம், எப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த கூட்டத்தில் நாங்கள் கடவுள் நம்பிட்டோம், இதெல்லாம் நம்பிட்டோம். அப்போ என்ன கேட்குறேன்னா, நம்பிக்கொண்டார்களே அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் அவன் இறக்கி உள்ள, எதை இறக்குனா வேதத்தை தானே, குர்ஆனை தானே, அவன் இறக்கி உள்ள உண்மையானதை அவன் இறக்குனதை உண்மையானதுங்கிறான். சஹியான ஹதீஸ். எது சஹியான ஹதீஸ்? குர்ஆன். இது சஹியான ஹதீஸ். இதில் சொல்ல முடியுமா? இதில் சஹீலன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ உண்மையானதுன்னு எதுவும் சஹியான ஹதீஸ். உண்மையானதை நினைத்தால் அஞ்சும் நடுக்க நேரம் வரவில்லையா, இன்னுமா வரலன்னு கேட்குறான். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இன்னுமா உங்களுக்கு வரல? ஒரு மலையின் மீதே குர்ஆன் இறக்குதுன்னு சொன்னால் அது அஞ்சு நடுங்கி இருக்குமே, பிளந்து போயிருக்குமே, உங்கள் இதே நடுங்கவில்லையான்னு கேட்குறேன். நமக்கு என்ன குர்ஆனை படித்து ஓதி இல்லையா, ஓதுன பயம் வந்திருக்கா, அழுக வந்திருக்கா, நடுங்கியிருக்கா? ஓதுனா எப்படி வரும்? ஏதாவது நமக்கு தான் புரியலையே, நமக்கு தான் விளங்கலையே. ஆனால் சொன்னா நீங்கள் அதில் தான் ஓதுனா தான் புண்ணியன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. குர்ஆனை ஓதுனா எப்படி புண்ணியமாகும்? உணர்ந்தா தானே புண்ணியமாகும். அப்போ தானே உள்ளட்சம் வரும், அப்போ தான் வெளியே நடுங்கும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய செயல்கள் நன்மையாக மாறும். அப்போ அலால் ஆறாம் புரியும். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அலால் ஆறாம்னா வாய்க்கல்ல கறி வாங்குறது கிடையாது. எண்ணங்கள் அலால் ஆறாம், பார்வையில் அலால் ஆறாம், செயல் அலால் ஆறாம், வார்த்தைகளில் அலால்னு தடுக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. இறைவன் பொருத்தி கொண்டு இறைவன் பொருத்தம் இல்லாது. இறைவன் எதை தடுத்திருக்கான்? தீமையெல்லாம் தடுத்திருக்கான், நன்மையெல்லாம் அனுமதிச்சிருக்கான். எது தீமை தெரியும்? எண்ணங்களை தெரியும் தானே, பார்வையில் தெரியும் தானே. நான் கெட்டதை பார்க்கறது ஆறாமான பார்வையாச்சு, இது ஆறாமான பேச்சாச்சு, ஆறான செயலாச்சு. கோபுரம் ஆறாம் தானே, பொறுமையாக இருக்க அலால். அவசரப்பட ஆறாம், பொறுமையாக இருக்கிறது அலால். அப்போ உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் ஆறாம், தடுக்கப்பட்டிருக்கு. உணர்ச்சி வசப்படாதீங்க, உணர்ச்சிக்கு வசப்படாதீங்க, உணர்வு கட்டுப்படுங்கிறான், அது அலால். உணர்வு கட்டுப்பட்டால் அலால். இறைவன் பொருத்தி கொண்டது, இறைவன் அனுமதிச்சது, இறைவன் அதுக்கான கூலி தான் கொடுப்பான். அப்போ நம்பிக்கொண்டார்களே அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கி உள்ள உண்மையானது நினைத்தால் அஞ்சு நடுக்கும் நேரவில்லையா, இன்னுமா வரலன்னு கேட்கலாம். புரியுதா? இப்போ காலையில் ஒரு வேலையை சொல்லிட்டாங்க, எனக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்குள்ளே செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு 5 மணி வரைக்கும் ஒன்றும் கேட்கல. ஆனால் 4 மணிக்கு கேட்கணும், வேலை முடிஞ்சா? இல்லைங்க, இன்னுமா முடியல அப்படின்னு அர்த்தம். 5 மணி ஆக போகுதுன்னு டைம் முடிய போகுது, இன்னுமா முடியல, அதான் புரியுதா? அப்படின்னு கேட்குறான். இன்னும் நடக்கும், இன்னும் வரலையான்னு கேட்குறான். உன் நேரம் நெருங்கிட்டு இருக்குப்பா, காலம் கழிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னுமா வரல. மேலும் அவர்கள் முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் போல் ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டு இப்படி தான் ஆகிட்டாங்க. வேதத்தை படிக்காமல், சிந்திக்காமல், உணராமல். என்ன சொல்கிறான்? மேலும் அவர்களுக்கு முன்னர், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். அவர்கள் மீது நீண்ட காலம் சென்ற பின் அவருடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன. சிந்திக்காமல், உணராமல் காலம் கடக்க இதயம் கடினமாகிடும். புரியுதா? அவர் செய்தெல்லாமே நியாயப்படுத்தாச்சு, செய்த தவறு எல்லாமே பாவத்தெல்லாம் நியாயப்படுத்தி அவன் இதயம் கடினமாயிடுச்சு, இலகலை. அவர்கள் பெரும்பாலும் பாகியாகிவிட்டார்கள். குர்ஆனை படிக்க தான் எதை நினைச்சிடான், நடுங்குங்கிறான் இல்லையா? நடுக்கணுமா இல்லையா? நடுங்குதா? தெரியலையே, புரியலையே, விளங்கலையே. 2:121 அத்தியாயம் 2:121. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ, எவ்வாறு ஓத வேண்டும்னு போட்டிருப்பாங்க. எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்விதமே அவர் பயன்படுத்துகிறார். அப்படின்னு அர்த்தம், யாருக்கு நாம் வேதத்தை விளக்கத்தை கொடுத்தோமோ அவர் எவ்வாறு அதை கடைபிடிக்க வேண்டுமோ, எவ்வாறு ஒழுங்க வேண்டுமோ, எவ்வாறு அதை வாழ வேண்டுமோ அவ்விதமே வாழ்வார்கள். அவர்தான் அதன் மீது நம்பிக்கொண்டவர், வேதத்தின் மீது நம்பிக்கொண்டவர். அவர்கள் தான் அதன் மீது நம்பிக்கொண்டவர்கள். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர் பெரும் நஷ்டவாளி. வேதத்துக்கு சாட்சியாக வாழ்ங்கிறான் தூதர். வேதத்துக்கு சாட்சியாக வாழ்ந்தால் நீங்கள் வேதத்துக்கு சாட்சியாக வாழுங்க. வேதம் தான் உங்களுக்கு சாட்சி.
ஆன்மா தான் சாட்சி. ஆன்மாவை பின்பற்றுதுன்றது வேதத்தை பின்பற்று. இந்த வேதம் நினைவூட்டு நல்ல போய் சொல்கிறான், எச்சரிக்கையும் கூட. அப்போ நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ, வேதம் கொடுக்கும்போது நீ விளைவிக்கொள்ளுங்க, சிந்திங்க, உணருங்க. யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர் அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டுமோ அவ்வாறே பின்பற்றுவார்கள், வேதத்தின்படி வாழ்வார்கள். அவர் தான் அதுமாதிரி நம்பிக்கொண்டவர். அந்த வேதத்தின் நம்பிக்கை இருக்கும். யார் நிராகரிக்காத பெரும் நஷ்டவாளிகள். 2:146. எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் தம் மக்கள் அறிவு அறிவாங்கிறான். தன்னுடைய மக்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன் குடும்பத்தை அறிவு போது அறிவார்கள். எப்படி சிந்திக்கும் போது, உணரும் போது. இது எத்தனை பேருக்கு தெரியும் வேதம்னா என்ன, குர்ஆன்னா என்ன சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் தெரியாதுங்க. பிஸ்மில்லாஹ் என்ன தெரியாது, மாஷால்லானா தெரியாது, சுப்ஹானல்லானா தெரியாது. சொல்லிக் கொடுக்குறான், சொல்லிட்டு அவ்வளோதான். எப்படி போட்டுருவாங்க, நிறைய போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, கடையில், வீட்டில், காரில், வண்டியில், ஆசாமி பல்லேர் அப்படின்னு போட்டுருவாங்க. என்னென்னா தெரியாது. எதுக்கெடுத்தாலும் இன்ஷால்லாம் சொல்லுவாங்க, எதுக்கெல்லாம் மாஷால்லாம் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியாது. சிந்தித்து உணரணும். சொல்லும் போது பயப்படணும். நான் என்ன சொல்கிறேன், அல்லாஹ் நாடினான்னு சொல்கிறேனே, அல்லாஹ் நாடாமல் இருப்பான், எதுக்கு நாடுவான், எதுக்கு நாட மாட்டான், இது அல்லாஹ் நாட்டப்படி நடந்தது, எது நல்லா நாட்டப்படி நடந்திருக்கு, இப்படி இது அல்லாவுடைய அருளா, எது பொருள் அருளா, அருள்னா என்ன, பொருள்னா என்ன. நம்ம ஒரு காரை வாங்கி காரில் எழுதி வச்சுருப்பாங்க, வீட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, இது நீ இறைவன் கொடுத்த அருள் கொடை, அது பொருள், அது அழியும். அருள்னா என்ன இல்லையா, சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ எவருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் தம் மக்கள் அறிவு போல் அறிவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டு உண்மையை மறைக்கிறார்கள். யார் அறிந்து கொண்டு உண்மை மறைக்கிறார்களோ அவர் தான் பாவையார். இப்போ யாருக்கு எனக்கு குர்ஆன் தெரியும், நாங்கள் இத்தனை வருஷம் ஓதிருக்கோம், எனக்கு தெளிவுன்னா நீங்கள் மற்றவங்க எடுத்து சொல்லணும், தெளிவாக எடுத்து சொல்லணும். அது எல்லாம் கேட்பாங்க, தூதரும் கேட்பாங்க. உங்களுடைய காரியங்களே அல்லாவும் தூதரும் கண்காணித்து கொண்டிருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இந்த வேதம் என்ன சொல்கிறார் திரும்பி பாருங்க, 2:185. ரமலான் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும், தெளிவான சான்றிதழை கொண்டதுமாக பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் அறிக்கையில் பெற்றது. இன்னைக்கு குர்ஆனை பார்த்தா பார்த்துக்கணும். இந்த ரமலான் மாதம் புனிதமானதா, மாதத்தில் சிறப்பு இருக்குதா, அல்லது வேதத்தில் சிறப்பு இருக்குதா, வேதம் புனிதமாக பார்க்கணும். வேதம் அறியாமல் எந்த புண்ணியமும் கிடையாது. நான் எல்லா நல்ல அமலும் செய்கிறேங்க, எல்லா சடங்கும் செய்கிறேன், ஆனால் எனக்கு குர்ஆன் தெரியாது. குர்ஆன் தெரியா நபி தெரியலன்னு அர்த்தம். குர்ஆனை படித்தா நபி யாருன்னு தெரியும், நபி பற்றி தெரியும். ஏன்னா இங்கே வேதத்தை நபி தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அறிவிக்க சொல்கிறாங்க. எனக்கு எதை அறிவிக்கப்பட்டதோ நான் வேறு எதுவும் பின்பற்றவில்லைங்கிறார். இப்போ குர்ஆனை படிக்காமல், சிந்திக்காமல், உணராமல் எந்த அமல் செஞ்சு எத்தனை நோன்பு வச்சும் பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர் அவ்வாறே வாழ்வார்கள் சொல்கிறானா இல்லையா? அப்போ ரமலான் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழை கொண்டதுமா பிரித்தறிவுமான குர்ஆன் அறிக்கை வரப்பட்டது. ஆகவே உங்கள் எவர் அதை அடைகிறாரோ அந்த மாதத்தால், அந்த காலத்தை எது அடைகிறது, அந்த வேதத்திலிருந்து தெளிவடைகிறார்களோ, உணர்கிறார்களோ, சிந்திக்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். இப்போ நோம்பு யார் கடமை, யார் நோம்பு எல்லாம் ஏற்றுக்கிறான்? இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி இன்னும் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். குர்ஆனை படிக்கணும், டெய்லி படிக்கணும். இந்த மாதம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதத்தில் சொர்க்க வாசல்லாம் திறந்துவிடப்படுமா, குர்ஆனில் அப்படின்னு சொல்லலை. நரக வாசல்லாம் மூடப்படுமா அப்படின்னு சொல்லலை. சைத்தான்லாம் விலங்கப்படுமா அப்படின்னு குர்ஆனில் சொல்லலை. சைத்தான் விலங்கப்பட்டால் இந்த மாதம் என்ன செய்யக்கூடாது, எந்த தீமையும் நடக்கூடாது, இல்லை எந்த காரியமும் நடக்கூடாது, கெட்டதே நடக்கூடாது. ஏன்னா சைத்தான் விலங்கட்டப்படாச்சுல்ல. டிவி பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது, அப்புறம் என்ன எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யக்கூடாது. செய்யாமல் இருக்கிறோமா? இந்த ஒரு மாதம் எதாவது செய்ய முடியுமா? அப்போ இன்றைக்கி இந்த மாதத்தில் இறந்தவங்க எல்லாருமே சொர்க்கம் தான் போவாங்க. அது முஸ்லீமானாலும் சரி, யூதர்களோ, கிறிஸ்தவர்களோ, இந்துவோ, கிறிஸ்டினோ யாராக இருந்தாலும் செய்வாங்க, சொர்க்கம் தானே. ஏன்னா நரகம் தான் மூடப்பட்டாச்சு. இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்படாத ஒன்று, கற்பனையிலையும் யூகங்களையும் சொல்லப்பட வேண்டியது. அதனால் இந்த மாதத்துடைய சிறப்பே குர்ஆன் தான். குர்ஆனை படிங்க. அதில் எங்கள் இறைவனே, இந்த வேதத்தின் விளக்கத்தை எங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய இறைவனே, வேதத்துக்கு சாட்சியாளர் ஆக்கிவை, தூதருக்கு சாட்சியாளர் ஆக்கிவை, நன்மைக்கும் உண்மைக்கும் எங்களை சாட்சியாளரை நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் எங்கள் வாழ வைப்பாயாக. எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் வேதத்துக்கு உண்மையாளர்கள் எங்களை ஆக்கி இறைவனை நிச்சயமாக எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு உரியது.